ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் எண்ணற்ற நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாள் காலை வேளையில தேவனுடைய சமூகத்தில் தேவனை நோக்கி பார்க்கும்படிக்காக தேவன் நமக்கு கிருபை தந்ததுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். இன்றைக்கும் வேதத்திலிருந்து வாசிக்கலாம். சுவிசேஷம் 11வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்கும் போது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து நம்மளை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை என்னன்னா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொல்லியிருக்கார். இன்றைக்கி நிறைய பேர் நீங்கள் உங்கள் பாரம் கவலைகளை என்கிட்ட கொண்டு வாங்கன்னு யாருமே சொன்னதில்லை. ஆனால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர், நமக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவர் நம்மக்கிட்ட கேட்குற ஒன்று, நான் உங்கள் பாரத்தை என்கிட்ட கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கார். நம்ம வாழ்க்கையில் நிறைய பாரங்கள் இருக்கலாம், நிறைய கஷ்டங்கள் இருக்கலாம், நிறைய துன்பங்கள் இருக்கலாம். அது எல்லாவற்றையும் ஆண்டவர்கிட்ட கொண்டு வரும்படிக்கா ஆண்டவர் கேட்கிறார். எதற்காக அப்படின்னா, அந்த பாரத்திலிருந்து அவர் விடுதலை தர அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கார். ஏன்னா இயேசு கிறிஸ்து சிலுவையில் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து இருக்கிறார். சிலுவையில் நமக்கான அற்புதங்களை செய்திருக்கிறார். சிலுவையில் நமக்காக ஆணிகளை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார், காயங்களை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார். எதற்காகனா, நாம் சுகமாக வாழும்படிக்காக நமக்காக தழும்புகளை ஏற்றுக்கொண்டிருக்கார். நாம் சாபமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்றதுக்காக இயேசு கிறிஸ்து தன் முள்முடியை நமக்காக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஆகவே அந்த தேவன் நம்ம பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை, வருத்தப்பட்டு யாரெல்லாம் இருக்கிறீங்களோ நீங்கள்லாம் என்னிடத்தில் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. இன்னைக்கு ஒருவேளை சமூகத்தில் இன்றைக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு யாராவது, நான் என் பாரம் யாரை வாங்கி கொள்வாங்க, என் கஷ்டத்தை யார் புரிஞ்சுக்குவாங்க, என் துன்பத்தை யார்கிட்ட நான் சொல்றது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் நமக்காக இருக்கிறார். நமக்காக அற்புதங்களை செய்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிறதுக்கு அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். ஆகவே தேவனுடைய சமூகத்தில், ஆண்டவரே, என்னுடைய பாரங்கள், என்னுடைய கவலைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே நீங்கள் வாங்கி கொள்றதுக்கு உண்மை உள்ள தேவனாக இருக்கிறீங்க, என்னுடைய தேவைகளை சந்திக்க வல்லவராக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் கேளுங்க. வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், சங்கீதம் 55:22, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார் அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு நம்முடைய பாரத்தை அவர் மேலே வச்சிருவோம். நமக்காக சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடித்த கர்த்தர் நம்முடைய பாரத்தையும் வாங்கி கொள்ள அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். உங்களுடைய கவலைகள்லாம் அவர் மேலே வச்சிருங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய அவர் வல்ல தேவனாக இருக்கிறார். வேதத்தில் நம்ம பார்த்தோம்னா, அன்னாள் அப்படின்ற ஒரு சகோதரி இருந்தாங்க. அண்ணாளுக்கு பிள்ளை இல்லாமல் இருந்துச்சு. அந்த அண்ணாள் தேவனுடைய சமூகத்துக்கு போய் அழுது தன்னுடைய பாரத்தை, தன்னுடைய துக்கத்தெல்லாம் ஆண்டோடைய சமூகத்தில் ஊற்றி விட்டாங்க. அதுக்கப்புறம் கர்த்தர் அவங்களுக்கு ஒரு நல்ல ஆண் பிள்ளையை கொடுத்தாரான்னு சொல்லி அவனுக்கு சாமுவேல் அப்படின்னு சொல்லி பேர் வச்சாங்க. இன்னைக்கு நம்ம ஜபத்தையும் ஆண்டவர் கேட்க வல்லவராக்க. நம்முடைய பாரத்தை, நம்முடைய கவலைகளை நீங்கள் ஆண்டோடைய பாத்தில் ஜபம் பண்ணி அவர்கிட்ட ஊற்றி விடுங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய அவர் வல்ல தேவனாக இருக்கார். இப்போதும் நம்ம தேவனுடைய சமூகத்தில், ஆண்டவரே, என்னுடைய பாரங்கள், என்னுடைய கவலைகள், என்னுடைய எல்லா பிரச்சனைகள், என்னுடைய வீட்டு காரியங்கள் எல்லாவற்றையும் உடைய பார்த்தல் நாங்கள் தெரியப்படுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுக்கும் ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலே உங்களுடைய நாமத்தை மகிமைப்பட்ட கர்த்தர் கிருபை தந்ததுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, யாரெல்லாம் கவலையோடு, பாரத்தோடு, கண்ணீரோடு உங்களுடைய சமூகத்தில் இருக்காங்களோ, கர்த்தர் அவங்களுடைய கவலைகள், பாரங்கள் எல்லாவற்றையும் மாற்றி போடும்படியாக இந்த சமூகத்தில் நாங்கள் செபிக்கிறோம். ராஜா, இன்றைக்கும் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக செபிக்கிறோம். ஒவ்வொரு வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை நடப்பிக்கிற தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு ஒரு ஆண்டவரே அற்புதத்தை உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில செய்யும்படியாக இந்த சமூகத்தை நாங்கள் செபிக்கிறோம். யாரெல்லாம் கண்ணீரோடு, கவலையோடு இந்த நாளை தொடங்கினாங்களோ அவங்களுக்கு எல்லாரும் கூட கர்த்தருடைய ஆவியானவர் பலத்த கிரிகளை செய்யும்படியாக இந்த சமூகத்தில் நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்தும் தேவ ஆவியானவர் எங்கள் மத்தியில் அற்புதங்களை செய்யும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரே, யாரெல்லாம் உங்களுடைய சமூகத்தில் ஜெபித்து கொண்டிருக்காங்களோ, கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்கிறாங்க. எல்லா மகிமையும், கனத்தையும், துதியும், ஸ்தோத்திரத்தை நாங்கள் உமக்கு எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வளமுள்ள நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் சின்ன நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை வேளையில கர்த்தர் உங்களோடு கூட இருந்து நடத்த அவர் வல்ல தேவனாக இருக்கிறார். தொடர்ந்து உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பாராக. காட் பிளஸ் யூ.